Assalamualaikum. Welcome to Rehana Kitchen. எல்லாருக்கும் ரமதான் முபாரக். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரமலான் மாதத்திற்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ வரைக்கும் நீங்க Subscribe பண்ணல அப்படினாக்கா Subscribe பண்ணாத फ्रेंड्स எல்லாரும் Subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ரமலான் மாதத்துல பாத்தீங்கன்னா சஹருக்கும் இஃப்தாருக்கும் நமக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருக்குற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம கிச்சன்லயே அதிக நேரம் செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணாம ரமலான் மாதத்திற்கான நல்ல அமல்கள் செய்யறதுக்கு கண்டிப்பா நம்ம நிறைய டைம் ஒதுக்கணும். அதுக்காக பாத்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் முன்னேற்பாடா செஞ்சு வச்சுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படினாக்கா நமக்கு கண்டிப்பா ரமலான் மாதத்திற்கான நல்ல அமல்கள் செய்யறதுக்கு டைம் அதிகமா கிடைக்கும். சோ இன்னைக்கு நான் என்னெல்லாம் முன்னேற்பாடா செஞ்சு வைக்க போறேனோ அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி முன்னேற்பாடா எல்லாத்தையுமே செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு ஸ்டோர் பண்ண போறேன். ரமலான் மாதம் முழுக்க கண்டிப்பா நம்ம எல்லாரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமா யூஸ் பண்ணுவோம். சோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு ஸ்டோர் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டெல்லாம் தோல் உரிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இஞ்சியை சின்ன சின்னதா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயினர்ல போட்டு தண்ணி நல்லா சுத்தமா வடிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டு அதுக்கும் மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு நல்லா சுத்தமா தொடச்சிரணும். கொஞ்சம் கூட ஈரம் இருக்க கூடாது. ஈரமே இல்லாத அளவுக்கு நல்லா சுத்தமா தொடச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா உணர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு லைட்டா கொரகொரப்பா இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு வாஷ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயினர்ல போட்டுருக்கேன். தண்ணி சுத்தமா வடியிட்டோம். வடிஞ்சதும் இஞ்சி எப்படி நம்ம தொடச்சி உலர வச்சோமோ அந்த மாதிரியே பூண்டையும் தொடச்சி உலர வச்சுக்க போறோம். இந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நோன்புக்கு முன்னாடியே ஒவ்வொரு வேலையா செஞ்சு வச்சிட்டோம் அப்படினாக்கா நோன்பு வச்சிட்டு நம்ம டென்ஷனே இல்லாம ஃப்ரீயா மத்த தொழுகை வணக்கங்கள்ல ஈடுபட முடியும். சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருங்க. இப்போ நம்ம இஞ்சியும் பூண்டையும் லைட்டா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கிட்டோம். அடுத்ததா இதுல 1 ஸ்பூன் சால்ட், 3 ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மெத்தட்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு ஸ்டோர் பண்ணோம் அப்படினாக்கா ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாது. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதோட மனமும் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். சோ அதனால இந்த மெத்தட்ல அரைச்சுக்கோங்க. இப்போ நான் நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்ததா நம்ம எப்படி ஸ்டோர் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃப்ரீசர்ல தான் வைக்க போறோம். இதுக்கு நான் ஒரு பிளாஸ்டிக் அஞ்சரை பெட்டி எடுத்துக்கிறேன். இதுல அரைச்சு வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம ஃப்ரீசர்ல எடுத்து வச்சிரலாம். ஒரு 1 டே ஃபுல்லா அப்படியே விட்டுட்டீங்கன்னா நல்லா செட் ஆயிடும். செட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஜிப்லா கவர்ல போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படினாக்கா 1 மந்த்துக்கு மேலேயே ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்கும். நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஐஸ் கியூப்ஸ் வைக்கிற ட்ரே இல்ல, அதனால தான் நான் அஞ்சரை பெட்டியில வச்சிருக்கிறேன். உங்ககிட்ட ஐஸ் கியூப்ஸ் வைக்கிற ட்ரே இருந்துச்சுனாக்கா அதுல நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஃப்ரீசர்ல எடுத்து வச்சிரலாம். தேவைப்படுறப்போ நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி வெளியில எடுத்து வச்சிட்டோம் அப்படினாக்கா நல்லா மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம சமையலுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா இன்ஸ்டன்ட் தோசை மாவு செய்ய போறேன். இது ஒரு டைம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படினாக்கா இஃப்தாருக்கு பசியார செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல நம்ம தோசை மட்டும் இல்ல குழிப்பணியாரம் ஊத்தப்பம் கூட செய்யலாம். இப்போ தோசை மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நார்மலா வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அது நல்லா சூடு வரட்டும். சூடானதுக்கு அப்புறமா 1/2 கப்பு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க. நான் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்திருக்கேன். நீங்க இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம். இதை ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்க ஃப்ரை பண்ணா போதும். ரொம்ப நேரம்லாம் ஃப்ரை பண்ணக்கூடாது. அதாவது பொரிய விட்டுறாதீங்க. லைட்டா அந்த ரைஸ் கிறிஸ்பி ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடணும். அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸ் பவுடரா இதை அரைச்சிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் அரைக்கணும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ அரிசியை நல்லா நைஸ் பவுடரா அரைச்சிட்டேன். ஒரு பவுல்ல கொட்டி வச்சிடுறேன். இந்த வீடியோவை ப்ளீஸ் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு முழுசா புரியும். பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா வீடியோ பார்த்தும் வேஸ்ட் ஆயிடும். நீங்க முழுசா பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் என்ன செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா புரியும். வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நார்மலா வச்சுட்டு ரைஸை ஃப்ரை பண்ண அதே கடாயிலேயே 1/2 கப்பு வெள்ளை உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது நாலத்தையும் ஃபர்ஸ்ட் ஒண்ணா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா திக்கா இருக்கும். ஸோ அதனால ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்காக ரொம்ப நேரம் பொரிய விட்டுறவோ இல்லை கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரியோ ஃப்ரை பண்ணக்கூடாது. லைட்டாக இது எல்லாமே கிறிஸ்பி ஆகுற மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு லாஸ்ட்டாக இதில் 1/2 கப்பு வெள்ளை அவுள் சேர்த்துக்கோங்க.
அவளும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி அரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அது கூடவே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதை வந்து நம்ம வெளியில் வச்சும் 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஃப்ரிட்ஜில் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த தோசை மாவை வச்சு நம்ம எப்படி குழிப்பணியாரம், தோசை, ஊத்தப்பம்லாம் செய்யணுங்கிறத இன்ஷால்லா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இஃப்தார் ரெசிபி வீடியோலாம் போடுவேன் இல்லையா, அப்போ வந்து நான் கண்டிப்பாக இந்த தோசை மாவை வச்சு செஞ்சு காட்டுவேன். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இன்ஸ்டன்ட் தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம வந்து ஆனியன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து 1/2 கிலோ பெரிய வெங்காயத்தை தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுலேருந்து ஒவ்வொரு ஆனியனாக எடுத்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு இந்த மாதிரி நல்லா சுத்தமாக தொடச்சிடணும். ஈரம் வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஈரமே இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக மெல்லிசாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம முன்னாடியே ஆனியனை ஃப்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமையல் வேலையும் ஈஸியாக இருக்கும். டைமும் நம்மளுக்கு அதிகமாக சேவ் ஆகும். இப்போ நம்ம வந்து பிரியாணி, கிரேவி, ஸ்டஃபிங்லாம் செய்யும் போது இந்த ஃப்ரைடு ஆனியனை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ஆனியனை எப்படி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நார்மலாக வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் லைட்டாக சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெங்காயத்தையும் ஒரே டைம்லேயே சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து லைட்டு கோல்டன் ப்ரௌன் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இதை வந்து நம்ம ஆற வைக்க போகிறோம். இதை வந்து நம்ம எதில் போட்டு ஆற வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பரில் போட்டு ஆற வச்சுக்கலாம். மீதி இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ ஆனியன் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறமா இன்னொரு டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த மாதிரி நல்லா தொடச்சிட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற எண்ணெய் எல்லாமே அந்த பேப்பர்லேயே வந்துடும். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு சிப்லாக் கவரில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா லாக் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது வந்து 1 மந்த்துக்கு மேலேயே அப்படியே இருக்கும், கெட்டு போகாது. நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஆனியன் ஃப்ரை வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறேன். இது வந்து ஜூஸ் கரைக்கிறதுக்காக ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். நம்ம வந்து இஃப்தாருக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஜூஸ் கரைப்போம். அந்த டைமில் சுகர் போட்டு கரைச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அது மெல்ட் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நம்ம முன்னாடியே சுகர் சிரப் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இது வந்து 1 மந்த்து 1 வீக்கு அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 2லேருந்து 3 நாளைக்கு வரா மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாங்க இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துட்டு இதில் வந்து 1 கப்பு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். அந்த கப்புலேயே 1 கப்பு வாட்டர் சேர்த்துக்கணும். அதாவது 1 கப்பு ஒயிட் சுகர் அப்படின்னாக்கா 1 கப்பு வாட்டர் சேர்த்துக்கணும். கூட குறைய சேர்க்கக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட்டு இந்த சுகர் கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாகுலாம் வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ சுகர் சிரப்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருந்தேன். நல்லா ஆறிடுச்சு. அடுத்ததாக வடிகட்டி பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ண போகிறேன். சுகர் சிரப்பு வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாது. நல்லா கொதிக்க விடுங்க. கலர் வந்து இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணுங்கள். இப்போ வடிகட்டின எல்லா சுகர் சிரப்பையும் நான் இந்த பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். நான் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் ஊற்றி ஸ்டோர் பண்ண போகிறேன். என்கிட்ட கிளாஸ் பாட்டில் இல்லை. அதுவும் அவசரத்துக்கு வீடியோ எடுக்கும் போது கிளாஸ் பாட்டில் வந்து கிடைக்கல. அதனால நான் பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். இன்ஷால்லா நீங்கள் வந்து கிளாஸ் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. அதுதான் பெஸ்ட்டு, நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ அதனால் கிளாஸ் பாட்டிலே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பிரெட் கிராம்ஸ் செய்ய போகிறேன். இதை வந்து ஒரு டைம் கொஞ்சம் பல்காக செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம எந்த விதமான கட்லெட் செஞ்சாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 1 மந்த் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வந்து பிரெட் கிராம்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரெட் கிராம்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பிரெட் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி வந்து ஒரு 6 பீஸ் பிரெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். பிரெட் கிராம்ஸ் செய்யும் போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரெட்டோட ஓரத்தில் ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிவிடுவாங்க. நான் இன்றைக்கி வந்து கட் பண்ணலை, அப்படியே முழுசாக தான் சேர்த்து அரைக்க போகிறேன். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓரத்தை கட் பண்ணுறதுக்கும் கட் பண்ணாததுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் கிராம்ஸ் செஞ்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஒயிட் கலரில் இருக்கும். ஓரத்தை கட் பண்ணாமல் அப்படியே அரைச்சி பிரெட் கிராம்ஸ் செஞ்சோம் அப்படின்னாக்கா லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி வந்து டேஸ்ட்லாம் எதுவும் மாற போகிறது இல்லை. ஸோ அதனால் நான் அப்படியே வந்து மிக்சியில் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டேன்.
பிரெட்டை வந்து நம்ம ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்கணும்லாம் தேவையில்லை. லைட்டாக கொரப்பாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம வந்து பிரெட்டை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இது லைட்டாக சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பிரெட்டை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். பிரெட்டு வந்து நல்லா கிறிஸ்பி ஆகணும், நல்லா மொறுமொருண்டு ஆகுற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்காக வந்து கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாது. லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சு தான் நீங்கள் இதை வந்து ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு ஏர் டைட்டான டப்பாவில் போட்டு மூடி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது வந்து 1 மந்த்து கிட்டன அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வீணாலாம் போகாது. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிரெட் கிராம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு தேவைப்படுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டொமேட்டோ பியூரி ரெடி பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதோ இல்லை ஜஸ்ட்டு பார்த்துட்டு விட்டுறதோ இல்லாமல் கண்டிப்பாக எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சகருக்கும் இஃப்தாக இருக்கும். நீங்கள் வந்து டைம் வந்து அதிகமாக சேவ் பண்ணலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக அப்படியே பார்த்துட்டு விட்டுறாமல் இது எல்லாமே செஞ்சு வச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த வேலை செய்கிற டைமில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இது எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ டைம் வந்து சேவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து டொமேட்டோ பியூரி செய்கிறதுக்கு 1 கிலோ தக்காளி எடுத்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு தக்காளியோட காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அந்த பிளாக் கலரில் இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி எல்லாத்தையும் அதில் போட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வேக வச்சா போதும், நல்லா வெந்துடும். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சு தக்காளியும் வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ நம்ம வந்து அவசரப்பட்டு உடனே தக்காளி எடுக்க தேவையில்லை, அப்படியே மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி எடுத்துக்கலாம். இருக்கிற சூட்டில் இன்னும் தக்காளி நல்லா வேகும். ஸோ அதனால் மூடி வச்சுட்டு இப்போ ஆறுனதுக்கு அப்புறமா தக்காளியை ஒவ்வொன்றா எடுத்து அந்த தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். தோல் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அப்படியே தூக்கி போடுற வேண்டியதுதான். தக்காளியை மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. தக்காளியை மட்டும் ஜஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, அதாவது பார்ட் 1 வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க, அதே போல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே போல் இந்த வீடியோக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஷால்லா பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தக்காளியை நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணத்தில் ஊற்றி ஃப்ரீசரில் எடுத்து வைக்கிறேன். இதை வந்து 1 டே ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டோன்னா நல்லா செட் ஆகிடும். அதாவது ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துகிட்டு சிப்லாக் கவரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்மளுக்கு தேவைப்படுறப்போ ஒவ்வொன்றா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ பியூரியை வந்து இந்த மாதிரி முட்டை பாக்ஸில் ஊற்றி வச்சுருந்தேன். அதுவும் நல்லா செட் ஆகிடுச்சு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்ஸ் ட்ரே இருக்கு இல்லையா, அதில் ஊற்றி வச்சா கூட அழகாக செட் ஆகிடும். என்கிட்ட வந்து ஐஸ் க்யூப்ஸ் ட்ரே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து ஐஸ் வாட்டரோ ஐஸ் க்யூப்ஸோ வந்து எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டோம். வருஷத்தில் ஒரு டைம் தான், அதாவது இந்த ரம்லான் மாதத்தில் மட்டும்தான் நாங்கள் தேவைப்பட்டுச்சுனாக்கா ஐஸ் வாட்டர் ஐஸ் க்யூப்ஸ்லாம் வைப்போம். மற்றபடி எப்போவுமே நாங்கள் வந்து ஐஸ் வாட்டரோ ஐஸ் க்யூப்ஸோ சாப்பிடவே மாட்டோம். அதனால் நான் வந்து அதெல்லாம் வாங்கி வச்சுக்கல. இன்ஷால்லா இனிமேல் நான் வாங்கணும். இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன கிண்ணத்துல எல்லாம் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் நல்லா செட் ஆகிடுச்சு. நான் வெளியில் எடுத்துட்டேன். இதை வந்து இப்போ நான் ஒரு சிப்லாக் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வரப்போகிற ரம்லான் மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ரம்லான் மாதத்துக்கான வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ வந்து தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். எப்போதும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். தேங்க்யூ.